அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். ஈத் முபாரக். எல்லாருமே உங்களோட ஈத் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்குமே அல்ஹம்துலில்லாஹ் ஈத் ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோட ஈத் வ்ளாக் ப்ளஸ் ஈத் பிஃபோர் டே வ்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய கசின் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஹென்னா விடுறதுக்காக. கண்டிப்பாக நம்மளுக்கு ஈத்னாலே வந்து ஹென்னாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ தேடி கண்டுபிடிச்சி இந்த டிசைன் தான் வந்து நான் விட்டுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ என்னோடய கசின் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டிசைன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தேடுறதுக்கே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு விட்டுருந்த அதே டிசைனும் வந்து நானும் வந்து விட்டுட்டேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஒரே டிசைன் வந்து 2 பேரும் ரிப்பீட் பண்ணியிருப்போம். இன்னொரு டிசைன் வந்து அவள் வேறு மாதிரி போட்டிருப்பான், நான் வேறு மாதிரி வந்து போட்டிருப்பேன். நாங்கள் வந்து 2 மணிக்கிட்ட போனோம். அந்த கோனெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே வந்து 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்து பார்த்தா அம்மா வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் என்னோடய டிசைன் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். நான் விட்டுட்டு வரத்துக்குள்ளேயே அது சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே எனக்கு ஃபேவரட் தான். ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துக்கிட்டேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து முன்னாடி வந்து எதுவுமே இல்லை, பேக் சைடு மட்டும்தான் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து மருதாணி விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பேக் சைடு மட்டும் வந்து விட்டுட்டேன். அண்ட் அன்னைக்கான இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷனும் ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைட் வந்து ஈத்க்கான ப்ரிப்பரேஷனும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஈத்க்கு வந்து அகரகர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வந்து மோல்டு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இந்த மோல்டு உங்களுக்கு நான் ஒரு வ்ளாக்லேயே காமிச்சிருப்பேன். இது வந்து கப் கேக் வைக்கிற ஒரு மோல்டு. அதை வந்து நம்ம அகரகருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணது தான். ஸோ இது வந்து ஹீட் வந்து தாங்கும், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இதிலே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அன்னைக்கான இஃப்தார் டைமும் வந்துருச்சு. அதுக்காக நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சொல்லப்போனால் இதுதான் வந்து இந்த ரமதானோட லாஸ்ட் இஃப்தாராக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் வடை சமோசா அதுதான் வந்து இருந்துச்சு. அன்றைக்கி ஈத் ப்ரிப்பரேஷன் ஒரு சைட் போயிட்டு இருந்ததுனால பெருசாக எதுவும் பண்ண முடியல. நான் ஈத்க்காக சில ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அங்கே ஆர்டர் பண்ணது வந்து ஈத்க்கும் நாள் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து அசார்ட்டட் ப்ரௌனிஸ் தான். நம்ம டாப்பிங்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. அது பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி ஒரு பீஸ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா இந்த சைடு வந்து வட்லப்பத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன், என்னோடய ஒரு இஃப்தார் வ்ளாக்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி வட்லப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைய பேர் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து ஒரு டெசர்ட் தான். ஸோ கேஷ்யூ அதுக்கப்புறம் எக்லாம் வச்சு வந்து பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் வந்து முன்னாடியே வட்லப்பம் அப்படின்னா சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அம்மா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து முன்னாடி நாளே வந்து பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அம்மாவும் வந்து ஈத்க்கும் நாள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பரோட்டா, இட்லி அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் மார்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து பிஃபோர் டேவே வந்து பண்ணி வச்சுருவாங்க. இந்த சைட் வந்து இஃப்தாருக்கு முன்னாடியே வந்து நம்ம பண்ணியிருந்த அந்த அகரகர் வந்து கூல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அகரகருக்கு வந்து க்ரீன் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம், பட் எங்ககிட்ட அப்போதைக்கு க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால க்ரீன் கலர் வந்து போட்டிருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி அகரகர் பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்து ஒரு மாதிரி செய்வாங்க அகரகர். அது வந்து அம்மாவோட ஃபேவரெட். ஸோ அதுவும் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்னைக்கான இஃப்தாருக்கு வந்து என்னோடய கசின் வீட்லேருந்து வந்து கேரமல் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது இஃப்தாருக்கு வந்து சாப்பிட முடியல, அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எடுத்து வச்சுருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈத்க்கு வந்து நாள் நைட்டே எல்லாமே பண்ணிவிடுவோன்னு. அந்த மாதிரி தான் இதுவும். ஜாலருக்கான
மாவு வந்து மொத நாளே வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈத் மார்னிங் எடுத்து மட்டும் அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் விட்டிருந்த ஹென்னாவில் வந்து நல்லாவே வந்து ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. பட் நான் விட்ட மருதாணியில் வந்து சுத்தமாக ஸ்டெயினே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், கலரே வந்து ரொம்ப டிம்மாக தான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, சுத்தமாக செவக்கவே இல்லை. அண்ட் மொதல் நாள் நைட்டு விட்டதுனால அதுக்கு மேலே நம்ம அரைச்சி விடவும் முடியாது. சரி, ஓகே, நம்ம அதுக்கு மேலே கோன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் போட்டிருக்கிற கோனுக்கும் மருதாணிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நல்லா தெரியுது. சரி, கோன் மட்டும் விட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டு ஒரு 10:30 11 ஆயிடுச்சு. அப்போ தான் உட்காந்து கோனே வந்து விட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஈத்க்கு வந்து இந்த ஒரு அபாயா தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நான் கலர் அபாயா வந்து மோஸ்ட்டாக வந்து வாங்க மாட்டேன். எனக்கு என்னமோ அது ரொம்ப ஆடாக தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பேல் பிங்க் மாதிரி. ஸோ இதை வந்து நான் ஈத்காகன்னு வாங்கலை. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி சீமாட்டி போயிருந்தேன். அப்போ பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஈத்க்கும் வந்து நான் வியர் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சைஸ் வைஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஃபிட்டும் எதுவும் வந்து பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம லூஸாக தானே போடுறோம். ஸோ அதுக்கு ஃபிட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து நான் அதுக்கு கொடுத்துருந்த ஷாலே வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அபாயாஸ்க்கு வந்து நமக்கு இருக்கிற ஷாலும் வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் கூட பேர் பண்ணலாம். பட் எனக்கு அவங்க அபாயாக்கு கொடுத்துருந்த ஷாலே எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் இதுவுமே வந்து பேர் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் பெருநா தொழுகை வந்து எங்களுக்கு வந்து 7:30 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து 5 o'clock கிளம்பி வந்து தொழுதுட்டு அப்புறம் கிளம்பி 7 o'clock போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் வந்து நான் என்னோடய ஷாப்பிங் வ்ளாக்லேயே அவங்கக்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு இதுதான் வந்து என்னோடய ஈத் அவுட்ஃபிட். நான் வந்து ஒரு க்ரீன் கலர், அதாவது ஒலிவ் க்ரீன் கலரில் ஒரு சராரா மாதிரி வந்து எடுத்திருந்தேன். அண்ட் இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு நான் என்ன ஹிஜாப் பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது இதுக்கு வந்து நம்ம க்ரீம் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் க்ரீம் கலரில் வந்து என்கிட்ட அந்தளவுக்கு ஹிஜாப் இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரௌன் கலர் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரௌன் வந்து மேட்ச் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ வேறு எந்த ஹிஜாப் போட்டிருந்தாலும் இது கரெக்டாக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ப்ரௌன் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுன்னே சொல்லணும். ஸோ இதை தான் வந்து நான் பேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு ப்ளைன் ஷிஃபான் தான். இதில் எந்த ஒர்க்குலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம ஒர்க் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ளைன் போட்டாலுமே வந்து அது நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன ஆக்சசரிஸ் வந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேங்கிள்ஸ் தான் வந்து நான் இதுக்கு பேர் பண்ணேன். இது ஒரு மாதிரி கோல்ட் கலரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் பேங்கிள்ஸும் நான் போத்தீஸில் வாங்கியிருந்தேன். பட் அதை விட இது நல்லா இருக்குமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் இது கூட வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ரிங்ஸ்க்கு வந்து நான் 2 ரிங்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். நான் ரிங்ஸ் வந்து அதிகம் போடுற பர்சன் கிடையாது. பட் இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ரிங்ஸ் போடுறது. ஸோ இந்த ஒயிட் கலர் ரிங்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வந்து நான் ரோஸ் கோல்ட் கலரில் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 ரிங்ஸ் தான் வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்க்கும் சரி நெக் பீஸ்க்கும் சரி நான் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நான் ஹிஜாப் போட்டுருவேங்கிறதுனால.
தொழுகிறதுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு தான் போயிருந்தோம். எப்போதுமே இது ஒரு பண்ணுறது தான். போகும்போது வந்து ஆட்டோவில் போயிடுவோம், வரும்போது வந்து நடந்து வந்துடுவோம். ஏன்னா கரெக்டான டைமிங் போகணுங்கிறதுனால போகும்போது ஆட்டோவில் போயிடுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாலர், அதுக்கப்புறம் பராட்டா, அதுக்கப்புறம் அகர் அகர் அண்ட் தேங்காய் பாலில் செஞ்ச அந்த அகர் அகர் அண்ட் இதுதான் வந்து நான் சொல்லியிருந்த வட்லாப்பம். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளேட்டில் இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் இப்படி வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து கிரேவிக்கு சிக்கன் அண்ட் மட்டன் கிரேவி ரெண்டுமே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வீட்டில் வந்து ஈத்க்கு வந்து பிரியாணிலாம் செய்வாங்க. பட் எங்கள் வீட்டில் அப்படி வந்து முன்னிலேருந்தே வந்து கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸோ பிரியாணிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கு பண்ணியிருந்த பசியார தான் வந்து லஞ்சுக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா தூங்கிட்டேன் படுத்து. அண்ட் பெருசாக எந்த வேலையும் இல்லை. அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் மாதிரி கிளம்பி நான் என்னோடய கசின் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே போயிட்டு டெரஸில் தான் போயிட்டு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கிளிக் பண்ணோம். அதை நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் என்னோட ஈத் ஸ்பெண்ட் பண்ணேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வாட்டி வந்து பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து ஈத் எப்படி போச்சு, எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.